கைனகோமேஷியா, அதாவது கைனோ அப்படின்னா கிளாண்டு, மேஷியா அப்படின்னா செஸ்ட். அதாவது மேலுக்கு வந்து செஸ்ட்ல ஃபீமேல் மாதிரி கிளாண்டு ஃபார்ம் ஆகுறது. இதை தான் வந்து கைனகோமேஷியா, அதாவது மேல் செஸ்ட் என்லார்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து எதனால பசங்களுக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 13 வயசுக்கு மேலே அவங்களுக்கு வந்து அடலசன்ட் ஏஜ் குரூப், வளரக்கூடிய பருவம் சொல்லுவோம் இல்லையா, அந்த பீரியட்ல பார்த்தீங்கன்னா ஹார்மோனல் சேஞ்சஸ் நடக்கும். மேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேல் ஹார்மோன், ஃபீமேல் ஹார்மோன் ரெண்டுமே இருக்கும் அந்த வளரக்கூடிய பருவத்தில். சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா இந்த ஹார்மோன் லெவலில் வந்து கொஞ்சம் இம்பேலன்ஸ் ஏற்படும். அதாவது ஃபீமேல் ஹார்மோனோட லெவல் வந்து கொஞ்சம் அதிகமாக வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி அதிகமாகும் போது அந்த பாடி பார்த்தீங்கன்னா இது ஃபீமேல் பாடி மாதிரி செஸ்ட் என்லார்ஜ்மெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணிடும். பட் எகெயின் மேல் வந்து குரோ ஆக ஆக அவங்களுக்கு வந்து அவங்க பாடி ரெகக்னைஸ் பண்ணிட்டு இல்லை இது மேல் பாடி அப்படிங்கிறத ரெகக்னைஸ் பண்ணதுக்கு அப்புறம் நார்மலாக மேலுக்கான இதெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். பட் ஆனால் அந்த இம்பேலன்ஸ் ஆன டைமில் ப்ரொடியூஸ் ஆன செஸ்ட் என்லார்ஜ்மெண்ட் மட்டும் அப்படியே நின்றும். இதை வந்து பசங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து செஸ்ட் பெருசாக இருக்கிறது ஒரு சங்கடமாக உணர்ந்துட்டு நிறைய எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி அதை குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. யூஸ்வலாக இந்த செஸ்ட்ல வர கிளாண்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சர்ஜிக்கலாக தான் ரிமூவ் பண்ணணும். இப்போ நம்ம அவங்க எக்ஸசைஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா, எக்ஸசைஸ் பண்ணி குறைக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா உடம்புல மற்ற இடத்துல எல்லாம் வந்து ஃபேட் குறையும். பட் ஆனால் இந்த செஸ்ட்ல இருக்கிறது மட்டும் பார்த்தீங்கன்னா குறையவே குறையாது. ஏன்னா அது வந்து கிளாண்டு, நம்ம வந்து அதை சர்ஜிக்கலாக தான் கட் பண்ணி ரிமூவ் பண்ண தேவை இருக்கும். சரி டாக்டர், இது வந்து இதனால ஏதாவது ப்ராப்ளமா, உடம்புக்கு ஏதாவது தொந்தரவு வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கிளாண்ட் ஃபார்ம் ஆகுறதுனால உடம்புக்கு வந்து எந்த விதமான ஹெல்த் இஷ்யூஸும் கண்டிப்பாக வராது. அதாவது அது கேன்சராக மாறுறது அந்த மாதிரியான பக்க விளைவுகள்லாம் கொடுக்காது. பட் ஆனால் ஒரு சைக்கலாஜிக்கல் எம்ப்ரேஸ்மெண்ட், பசங்களுக்கு வந்து நம்மளுக்கு செஸ்ட் வந்து ஃபீமேல் மாதிரி இருக்கு அப்படின்னு ஒரு தாழ்வு மனப்பான்மையில் அவங்க வந்து மற்றவங்க முன்னாடி ஷர்ட்டை கழட்டுறதுக்கு ஒரு கூச்சப்படுறது, அல்லது ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் குளிக்க போகிறதுக்கு வரமாட்டேன்னு சொல்கிறது, இந்த மாதிரியான ஒரு சைக்கலாஜிக்கல் எம்ப்ரேஸ்மெண்ட் அவங்களுக்கு வந்து வரும். அதனால அதை கரெக்ட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் நம்ம இந்த சர்ஜரியை பண்ண தேவை இருக்கும். பட் ஆனால் இந்த கைனகோமேஷியா கரெக்ட் பண்ணுறதுக்கு சர்ஜரி தான் ஒன்லி ஆப்ஷன். இப்போ இன்னும் வரப்போகிற வீடியோவில் நான் இதை பற்றி சொல்கிறேன். இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் எதனால் வருது, ப்ளஸ் இதை கரெக்ட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத வரப்போகிற வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.